வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூதுரையில் 11வது செய்யுள் பார்க்க போகிறோம். இந்த 11வது செய்யுள் அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு செய்யுள். என்ன, இது வரைக்கும் எங்கேயும் படிச்சிருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது, அது மாதிரியான ஒரு செய்யுள். ஆனால் ஒரு நல்ல ஒரு செய்தியை இது கொண்டு கொடுக்குது. அதுவும் இன்று இளைஞர்களுக்கு வேண்டிய மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்யுள், ஒரு செய்தியை இது கொடுக்குது. சரி, இந்த செய்யுள் என்ன சொல்லுது பார்ப்போம். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் வெண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல் அப்படிங்கிறது தான் இந்த செய்யுள். இது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்ப்போம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரிசி விளைவிக்கிறாங்க. நமக்கே தெரியும், அரிசியாக விளைவதில்லை, அது நெல்லாக தான் விளையுது. ஸோ நெல் போட்டு அரிசி கிடைக்கணும் நமக்கு. இந்த நெல்லுக்கும் அரிசிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தா, நெல் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, உமி தான். அதை நம்ம அரைக்கிற போது அரிசி தனியாக வந்துடும், அது மேலே இருக்கக்கூடிய தோல் உமியாக வெளியே வந்துடும். ஆக அது உமி தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது ஔவையார் ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி உதாரணம் நம்ம காண கிடைக்காத ஒரு உதாரணம், அப்படி மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு உதாரணம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு அரிசி தான் வேணும், ஆனால் நம்ம நெல்லாக தான் பயிரிட்டாகணும். நெல்லாக பயிரிட்டு அது அரிசி ஆக்கிற போது அந்த உமி தனியாக போயிடும், மேலே இருக்கிற தோல் உமியாக போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நகைச்சுவையாக கூட இருக்கும். நமக்கு அரிசி தானே வேணும், ஏன் நம்ம நேராக அரிசியாகவே விளைச்சிடக்கூடாது, அரிசியாகவே போய் விதைக்கக்கூடாது அப்படின்னா முளைக்காது. அந்த உமி தான் வேணும். அந்த உமியின் காரணமாகத்தான் அது முளைக்கிறது. நெல்லுங்க இருக்கிற உமி தான் உண்மையில முளைச்சி மேலே வருது. அதுலேருந்து தான் நமக்கு அரிசி கிடைக்குமே தவிர்த்து நம்ம அது வேண்டாம் தள்ளி விட்டுடலாம். ஆனால் நமக்கு அரிசி கிடைப்பதற்கு காரணமாக இருப்பதே அந்த உமி தான். அதுதான் மிக முக்கியமானது. அந்த உமி மட்டும் போயிடுச்சுன்னா அரிசி கிடைக்காது. இப்போ பாருங்களேன், பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் வெண்டு உமி போனால் முளையாதாம். அது மேலே தோலை எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரிசியை போட்டு பாருங்களேன், கிடைக்காது. இது மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு உதாரணம் வேறு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. சரிங்களா? தயவு செய்து இந்த இரண்டு வரிகளை நல்லா நினைவு வச்சுக்கணும். இது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கு, ஔவையார் கொடுக்குறாங்க. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் வெண்டு உமி போனால் விளையாதாம், அது முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது இதனோட தொடர்பு படுத்தி பார்க்குற செய்வது தான் இந்த இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். அதாவது மிகப்பெரிய ஆற்றல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ரொம்ப ஹைலி டேலண்டட், என்னால் என்ன வேணால் பண்ண முடியும், ஐ எம் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சன், யாரெல்லாம் சொல்லிக்கிறாங்களோ எனக்கு எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்குமே அளவின்றி ஏற்ற கருமம் செயல் ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, இவ்வளோ தான் செய்ய முடியும்னு இருக்குது. அதை மீறி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் ஆகவே ஆகாது, செய்யவே முடியாது. இதுதான் ஏன் அப்படின்னா, நீங்கள் அரிசியாக இருந்தாலும் கூட நீங்கள் உமை மூடிய அரிசியாக இருந்தால் மட்டுமே முளைக்க முடியும். இது மாதிரியான ஒரு செய்தி வேறு எங்கேயுமே காண கிடைக்காதுங்க. நீங்கள் அரிசி தான், அதுவும் நீங்கள் உயர் ரக அரிசியாக கூட இருங்க, மிகச்சிறந்த ஒரு அரிசி, நீங்கள் ஒரு உலகத்திலேயே மிகவும் தரமான அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியாக இருந்தாலும் கூட அது அரிசியாக முளைக்கவே முடியாது. அது மேலே உமி இருந்தாக வேண்டும். அப்படி தான் நீங்கள் எவ்வளோதான் பேராற்றல் உடையவராக இருந்தாலும் இருந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் முழுக்க என்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் கூட பரவாயில்லை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் உங்களை சுற்றிலும் ஒரு உமி மூடி இருப்பது தான் நல்லது, அதுதான் மேலே முளைக்க முடியுமே தவிர்த்து அளவின்றி ஏற்ற கருமம் செயல் என்பது ஆகவே ஆகாது. இதுதாங்க, இது வேற ஒன்றுமே இல்லை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னு, ஜஸ்ட் டோன்ட் ட்ரை டு பி டூ ஆம்பிஷியஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது ரொம்ப என்னால் என்ன வேணால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுலாம் செயல்படாதீங்க, அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன, எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் உமை மூடினால் மட்டுமே அது முளைத்து வெளியே வர முடியும், இல்லை என்றால் அரிசி தானாக முளைக்காது, அவ்வளோதான். ஆக பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். இந்த இரண்டு வரிகள் தான் உண்மையிலேயே ரொம்ப ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு வரியை ஒவ்வொருவருக்கும் சொல்லுது. இது ஏன் இளைஞர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக ஆற்றல் உடையவர்களாக தங்களை கருதி கொள்பவர்களே மிக முக்கியமானவர்கள் இளைஞர்கள். அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா, அப்படி நம்ம நினைக்கிற போது நம்முடைய ஆற்றல் எவ்வளவு, நாம் செய்ய நினைக்கிற செயல் எவ்வளவு, இரண்டும் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறதா பார்க்கணும், சரியான நேர்கோட்டில் இருக்கிறதா பார்க்கணும், இல்லைன்னா முடியாது. ஆனால் பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சினிமாத்தனமான கற்பனை, ரொம்ப சாரி டு சே, ஒரு சினிமாத்தனமான கற்பனை இருக்கிறது. என்னென்ன, உலகம் எங்கள் கையிலே, வானம் எங்கள் பையிலே அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அப்படிலாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. எவ்வளவு பேராற்றல் உடையவனுக்கும் அவனுக்கென்று ஏற்ற கருமம் அது இருக்கு, ஒரு செயல் ஒன்று இருக்கு, அளவு, அவ்வளவுதான். அதை மீறி யாராலுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலுமே நம் மீது இருக்கக்கூடிய உமிதான் நம்மை முளைக்க வைக்கிறதுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருந்தே ஆகணும். அதுதான் முளைக்க வைக்கிறது, அது எண்ணம் இல்லை, அதுதான் இயல்பானது, உண்மையானது. இதைத்தான் இவங்க ஆணித்தரமா இங்க சொல்றாங்க. கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். இந்த அளவின்றி ஏற்ற கர்மம் செயல்ங்கிறது ஒன்று,
கொண்ட பேராற்றல் உடையோன்ங்கிறது இரண்டு. முதல்ல பேராற்றல் இருக்காங்கிறது நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடாது, அது பிறர் சொல்லணும். பேராற்றல் உடையவராக இருக்கிறார்கள் அப்படின்னு பிறர் சொல்லணும். அது மாதிரியான உண்மையிலேயே பேராற்றல் கொண்டவராக இருந்தாலும் கூட அளவின்றி ஏற்ற கர்மம் செய்யலாம். அது ஏற்ற கர்மம் தான். அது இன்னொரு பாருங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஏற்ற கர்மம் தான், இவரால் செய்யக்கூடிய சரியான செயல் தான் அது. ஒன்றும் ஏற்ற கர்மம் தான், டவுட்டே இல்லை, அதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை. ஆனால் அளவின்றி ஏற்ற கர்மம் செய்யல், அங்கே தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு புள்ளி வைக்கிறாங்க, ஒரு பொடி வச்சு பேசுகிறாங்க. வேற சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்ற கர்மம் தான் செய்கிறீங்க, பேராற்றலும் இருக்கிறது, ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையே அந்த அளவின்றின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதுதான் மிக முக்கியம். நீங்கள் உங்களுக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு 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 குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, ஒரு வரையறைக்குள்ளே தான் உங்களுடைய ஆற்றல் எல்லாமே அடங்கி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா, அரிசி எவ்வளோதான் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தோல் இருக்கிற பூமி, அதுக்குள்ளே தான் அது அடங்கி இருக்கணும். அதுக்குள்ளே அது அடங்கி இருந்தால்தான் அது வெளியே வரவே முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 4 வரிகள் சொல்லுது. இப்போ முதல்ல இருந்து பார்த்தோம்னா இந்த 4 வரிகள் சொல்லக்கூடிய செய்தி எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளது அப்படின்னு தெரிஞ்சிடும். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். சரிங்களா? கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். அதனால நல்லா தெரிஞ்சுப்போம், நம்முடைய ஆற்றல் என்பது வேறு, நம்முடைய செயல் என்பது வேறு. இரண்டுக்கும் இடையே இந்த அரிசியின் மீது இருக்கக்கூடிய உமியாக ஏதேனும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. அதற்குள்ளே செயல்படுகிற வரையிலே நம்முடைய ஆற்றல் நமக்கு அபரிமிதமான நல்ல பயன்களை கொண்டு தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.